ஐம் யோ கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எதிர்கால ஏஐ மாதிரிகள் மனித தலையீடு இல்லாமலேயே தங்களை விட சக்தி வாய்ந்த அடுத்த தலைமுறை பதிப்புகளை வடிவமைத்து மேம்படுத்தி செயல்படுத்தக்கூடும் என்று கூறியவர் யார்? விடை: ஆந்திராபிக் நிறுவனம். ஏஐ மற்றும் ரோபோக்களின் நம்ப முடியாத வேகத்தை உண்மையிலேயே தடுப்பதற்கு எந்த வழியையும் என்னால் பார்க்க முடியவில்லை என்று கூறியவர் யார்? விடை: எலான் மஸ்க். ஏஐ அமைப்புகள் அதிக திறன் வாய்ந்ததாக மாறும் ஒரு சகாப்தத்திற்குள் மனிதகுலம் நுழைகிறது என்று கூறியவர் யார்? விடை: ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் சிஇஓ சாம் ஆல்ட்மேன். 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்று வருகிறது? விடை: ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகர். 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி பளு தூக்குதலில் வெள்ளி வென்ற தமிழக வீரரின் பெயர் என்ன? விடை: ராஜாமுத்து பாண்டி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிருக்கான பளு தூக்குதலில் 53 கிலோ எடை பிரிவில் கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய வீரரின் பெயர் என்ன? விடை: ஞானேஸ்வரி யாதவ். த ஒடிசி எந்த நாட்டு காவியம்? விடை: கிரேக்க நாட்டு காவியம். தி ஒடிசி என்ற படத்தை இயக்கியவர் யார்? விடை: கிறிஸ்டோபர் நோலன். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்து அதற்கு பதிலாக மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ள போக்குவரத்து அமைப்பின் பெயர் என்ன? விடை: பஸ் விரைவு போக்குவரத்து அமைப்பு. மெட்ரோ ரயில் திட்டம் மதுவையில் செயல்படுத்தப்படும் துறை எது? விடை: மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களின் துறை. நன்றி.